எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மாதம் மாதம் மளிகை சாமான் வாங்கும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னென்னா, நம்ம லிஸ்ட்டு போடாமல் கடைக்கு போகிறது. நம்ம லிஸ்ட்டு போடாமல் போனால் என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எது வீட்டில் இருக்குது இல்லைன்னே நமக்கு தெரியாது. அப்போ நம்ம கண்ணில் பட்டதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் பார்த்தோம்னா அந்த பொருள் நம்மக்கிட்ட ரிப்பீட்டடாக இருக்கும். அதனால் எப்போவுமே லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தயக்கப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் நோட் பேடில் கூட நீங்கள் நோட் பண்ணிட்டு போகலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து சிக்கனம் செய்வதாக நினைத்து தேவையான பொருட்களை வாங்காமல் வருவது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நிறைய பேர் வந்து பணம் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தனக்கு தேவையானது, தன் குழந்தைகளுக்கு தேவையானது, வீட்டுக்கு தேவையானதுன்னு முக்கியமான சில ஐட்டம்ஸ் வந்து இல்லை சிக்கனம் பண்ணுறதா நினச்சி வாங்காமல் வந்துடுவாங்க. சில என்ன ஆகும்னா, அந்த பொருள் கண்டிப்பாக தேவைப்படுற பொருளாக இருக்கும். அதை வேறு வழியே இல்லாமல் நம்ம பக்கத்தில் இருக்கிற கடையில் திடீர்னு வாங்குற மாதிரி ஆகிடும். அப்படி வாங்கும்போது நமக்கு அதிக விலை கொடுத்து வாங்குற மாதிரி ஆகும். நம்ம காசு நிறைய தண்டமாகும். அடுத்த பாயிண்ட்டு, பகல் நேரத்தில் செல்லுங்கள் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஷாப்பிங்காக ஈவினிங் டைமில் தான் போவாங்க. ஈவினிங் டைமில் மேக்ஸிமம் எல்லா ஷாப்பிங் கடைகள்லையுமே வந்து கூட்டமாக தான் இருக்கும். அந்த கூட்ட நெரிசலில் வந்து நம்ம என்ன வாங்க வந்தோம் அப்படிங்கிறதே நம்ம மறந்துடுவோம். என்னதான் நம்ம லிஸ்ட் எடுத்துகிட்டு போனாலும் சரி, எதை வாங்கியிருக்கோம் வாங்கலை அப்படிங்கிறதே நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்புறம் பில் போடுறதுக்கு டைம் ஆகும், நம்ம நிறைய வெக்ஸ் ஆயிடுவோம். அதனால் நீங்கள் எப்போவுமே பகல் நேரத்தில் போங்க. அப்போ போகும்போது நிறைய கூட்டம் இருக்காது. நமக்கு என்ன வேணுங்கிறது நம்ம பொறுமையாக பார்த்து வாங்கிட்டு வர முடியும். 4வது பாயிண்ட் என்னென்னா, ஆஃபரை மட்டும் பார்த்துட்டு எக்ஸ்பைரி பார்க்காம வாங்குறது. இப்போ நிறைய பேருக்கு வந்து சில பொருட்கள் வாங்கும்போது பை ஒன் கெட் ஒன் அப்படின்னு போட்டிருந்தாலே உடனே போய் எடுத்துடுறாங்க. உண்மையிலே பை ஒன் கெட் ஒன் எதுக்கு தராங்க? எக்ஸ்பைரி ஆக போகிற ஸ்டாக்குக்கு தான் நிறைய கடைகளில் ஆஃபர் போடுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்தால் நம்மளுக்கு தான் அது வீணாகும். நானும் அந்த மாதிரி ஒரு முறை ஏமாந்துருக்கேன். ஒரு சீரகம் வாங்கினா இன்னொரு சீரகம் ஃப்ரீன்னு ஒரு சூப்பர் மார்ட், அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸான ஷாப் தான். அவங்க வந்து ஆரம்பித்தப்போ அந்த மாதிரி ஆஃபர் வச்சுருந்தாங்க. நான் கவனிக்காமல் போய் வாங்கிட்டேன். இதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ப்ராடக்ட் வந்து அடுத்த வாரத்தோட எக்ஸ்பைரி ஆக போகுது. நார்மலாக 100 கிராம் சீரகங்கிறது 2 மாதமாவது குறைஞ்சபட்சம் வரும். பை ஒன் கெட் ஒன்ல வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து அது அடுத்த வாரமே எக்ஸ்பைரி ஆக போகுது. அப்போ எனக்கு அந்த காசே மொத்தமாக தண்டமாக போச்சு. 5வது பாயிண்ட் வந்து ஆஃபரை கரெக்டாக பார்த்து வாங்கணும். சில நேரம் நம்ம சோப்ஸோ இல்லை மாவு இது மாதிரி வாங்கும்போது அது ஃப்ரீ ஐட்டம்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் அதை வந்து நம்ம கவனிக்காமல் வாங்கிட்டு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஃப்ரீ ஐட்டம்ஸ் கிடைக்கலன்னே நமக்கு தெரிய வரும். ஸோ அதனால் எப்போவுமே ஒவ்வொரு பேக்கும் வாங்கும்போது அதில் ஏதாவது ஆஃபர் மென்ஷன் பண்ணியிருக்கான்னு பார்த்து வாங்குங்க. அடுத்ததான் 6வது பாயிண்ட் என்னன்னா, நம்ம வீட்டுக்கு பொருட்களை வாங்கிட்டு வந்ததுமே கையோட பில்லை செக் பண்ணிடணும். இல்லாட்டினா சம்டைம்ஸ் வந்து நாம் வாங்கியிருக்கவே மாட்டோம். அந்த பொருள் வந்து நம்ம ப்ராடக்ட்டில் வந்திருக்கும். அதுக்கும் சேர்த்து நம்ம பில் பண்ணிட்டு வந்திருப்போம். இன்னும் சில நேரம் நம்ம சாக்லேட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வாங்கியிருப்போம். நிறைய நேரம் சூப்பர் மார்க்கெட் சாக்லேட்ஸ் எல்லாம் ட்ராலிலே மிஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம கவனமாக பார்த்து செக் பண்ணிக்கணும். வீட்டிற்கு வந்தவுடன் எந்த பொருட்களை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டுமோ அதை உடனே செய்ய வேண்டும். இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து ஐஸ்கிரீமுக்கு ஆஃபர் போயிட்டுருக்கும். பன்னீர் வாங்கியிருப்போம், இல்லை வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி கூட வாங்கிட்டு வந்திருப்போம். பாலெல்லாம் வாங்கியிருப்போம். ஸோ அதையெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்த உடனே கையோடு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நம்ம அதை மற்ற மளிகை சாமானோட அப்படியே போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா இப்போ ஐஸ்கிரீம் எல்லாம் டோட்டலாக அது அப்படியே ஸ்பாயில் ஆகிடும். பன்னீர் அப்படின்னா அது எல்லாமே தண்ணி வந்துடும். ஸோ அதனால அதை உடனே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பில்லை கிராஸ் செக் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸை எப்போவுமே பண்ணாதீங்க. கடைசி பாயிண்ட், நம்ம எப்போவுமே ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு தனிப்பையும் நான் ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு தனிப்பையும் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா நம்ம வாங்குகிற நான் ஃபுட் லிக்விட்ஸ் எல்லாம் இப்போ வாஷிங் லிக்விட்ஸ், கம்ஃபர்ட்ஸ் இது எல்லாமே டைம்ஸ் உடஞ்சிருச்சு இல்லை லீக் ஆயிடுச்சு அப்படின்னா, மற்ற உள்ள ஃபுட் ப்ராடக்ட்லாம் விழுந்துருச்சுன்னா அதை நம்ம திரும்ப யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். அது போக சில லூஸில் வாங்குற ப்ராடக்ட் மேலெல்லாம் விழுந்துச்சு அப்படின்னா அதுலேயும் வந்து நமக்கு அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எப்போவுமே தனித்தனியாக யூஸ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நிறைய கடைகளில் வந்து பைகளுக்கே சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த மணி சேவ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.